நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளில் எப்படி இடியாப்பம் செய்யறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அரிசி குள்ளக்கர். இந்த அரிசியில் எப்படி நம்ம இடியாப்பம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் லக்ஷு, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆயுஷ்மா-ஹெல்தி லைஃப். அரிசியை இந்த மாதிரி ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இது 4 மணி நேரம் ஊறின அரிசி. இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இதை ஆட்டுக்கல்லில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த மாவை எடுத்து இப்போ நம்ம கிண்ட போகிறோம். பேன் சூடானதும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் அரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்து இப்போ நம்ம கிண்ட போகிறோம். அந்த மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கெட்டியாகாமல் ஒரே பதத்தில் வர மாதிரி அதை நல்லா கிண்டணும். இப்போது நல்லா கிண்டியாச்சு. இந்த மாவை நம்ம இப்போ ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போது நம்ம கிண்ண மாவை கொழுக்கட்டையாக வச்சு இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம இடியாப்ப குழல்ல பிழிய போகிறோம். வேக வச்ச மாவை சேவநாளியில் போட்டு இப்போ நம்ம புழிஞ்சிட்ருக்கோம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடி அந்த மாவை ஃபுல்லாக புழிஞ்சிருங்க. ஆறிடுச்சுன்னா புளிய வராது. பேன் சூடானதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கணும். அதை நல்லா வதக்கிட்டு துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதை ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் புழிஞ்சு வச்சுருக்கிற இடியாப்பத்தை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது குள்ளக்கர் அரிசியில் செஞ்ச தேங்காய் சேவை ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாரம்பரிய அரிசியில் செஞ்ச சேவை, குள்ளக்கர் அரிசியில் செஞ்ச தேங்காய் சேவை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இடியாப்பம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.